ரம்லான் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வந்து தேர்ட் நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நோன்பு திறக்கிற டைம் வரும்போது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி டேபிள் மேலே வந்து எப்போவுமே வச்சுருவோம். சர்பத்லாம் கலக்கி வந்து அசர் தொழுகைக்கு அப்புறமே சர்பத்லாம் வந்து கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா கூலிங் ஆகிடும். நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் கிளாஸில் வந்து அழகாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருவோம். இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் 2 ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா தர்பூசணி பழம் வாங்கியிருக்கேன். சீசன் வந்துருச்சு, நிறைய இடத்துல தர்பூசணி பழம் கிடைக்கிது, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நோன்பு திறக்க டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் வச்சு நோன்பு வந்து திறந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நன்னாரி சர்பத் வச்சு நோன்பு திறந்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்னாரி சர்பத்து. இது வந்து ஜூஸ் தான். இது வந்து அவல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெட் கலர் அவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜூஸாக குடித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் ஜூஸு ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் திராட்சை சாப்பிட்டேன், ஆப்பிள் சாப்பிட்டேன், கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், பைனாப்பிள் சாப்பிட்டேன், தர்பூசணி பழம் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக வந்து நோன்பு திறந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த வடை தான். வடை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வீட்டில் செய்யலை நம்ம. அதுக்கப்புறம் கஞ்சியில் வந்து வடை வந்து முக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பள்ளிவாசல் கஞ்சியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் யாரும் இந்த பள்ளிவாசல் கஞ்சி இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கிளாஸ் இன்றைக்கி குடித்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பள்ளிவாசல் கஞ்சி. மஹ்ரிப்லாம் தொழுதுட்டு வந்துட்டு சப்பாத்தி வந்து செஞ்சிடலாம் இன்றைக்கி டிஃபனுக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வந்து பண்ணுவோம் சப்பாத்தி. எண்ணெய் ஊற்றியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து எண்ணெய்லாம் ஊற்றலை, அப்படியே வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்ல ஸ்பெஷலாக ஒரு சைட் டிஷ் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டுனா பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.